குமார் தான். அதாவது சசிகலாவை தலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து விஷவிதன்னு சொல்றாரு பாய். இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் பிரதானமாக குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர் ஆர்பி உதயகுமார் சொல்ல வர்றாரு. ஓஹோ இல்ல அது எதை சொல்லி சொல்றாரு பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல ஸ்மூத்தா பிறந்த பார்ட்டியை வந்து குழப்பத்துல கொண்டு வந்து ஆர்பி உதயகுமார் தான். ஆர்பி உதயகுமாருக்கு சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆர்பி உதயகுமார் பணி போறல எப்பவுமே வந்து ஓபிஎஸ் வந்து ஓரம் தள்ளி விட்டு ஆர்பி உதயகுமார் முன்னிறுத்த வேண்டும் என்றது அவரோட நோக்கம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்யறார். ஓபிஎஸ் மீண்டும் வந்து சேர்ந்தால் ஆர்பி உதயகுமார் வந்து ஓபிஎஸ்க்கு கீழே தான் இருக்கணும் அந்த மண்டலத்தில். அதனால ஆர்வி உதயகுமார் வந்து மீண்டும் வந்து ஓபிஎஸ் இணைய மாட்டார் என்று சொல்றார். அப்படியா கவிஞர்? அதுதான் கரெக்ட். அப்படித்தான் முஸ்தபா சரியா புரிஞ்சிருக்கிறாரு. ஹரி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாரு, அப்படின்னா சுவாரஸ்யமா இருக்கும். அது நல்லதுதான். அதாவது ஹரி அதிமுகவுக்குள்ள சசிகலா அவர்கள் நான் பொதுச் செயலாளராகத்தான் வருவேன்னு அவங்க விரும்பல, நிறைய நபர்கள் விரும்பினாங்க. அந்த அம்மா கட்சியும் ஆட்சியும் போய்கிட்டு இருக்கட்டும், இதுக்கு இடையில ஐயா நடராஜன் அவர்களே ஓஎஸ் கார்டன் வாசல் நின்னு சொன்னாரு, இப்போதைக்கு ஓபிஎஸ் மாற்றவோ இந்த கட்சியினுடைய குழப்பத்தை புதுசா உருவாக்கவோ எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஐயா நடராஜனே சொன்னாரு. ஆனா விடாப்பிடியா அதிமுகவுக்கு விஷ விதைய தூவி கட்சிக்குள்ள ரெண்டு குறிப்பா மாத்தி சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் குறிப்பிசத்தை உருவாக்கி இந்த கட்சியை ரெண்டா ஆக்குவதற்கான மூலவித விஷ விதைய தூவுனது அன்றைக்கு உதயகுமார். போக ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆன உடனே விசுவாசத்தின் விளக்க உரை, விசுவாசத்தவே நாங்கள் ஐயா ஓபிஎஸ் தான் கத்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் சசிகலாமாவுக்கு சொல்லி சசிகலாமா போய் தியாக தலைவி போல் எங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது அவங்கதான் சொல்லி அப்புறம் சசிகலாமா சிறைக்கு போகும்போது அண்ணன் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் தினகரன் போல் எங்களுக்கு பராக்கிரமசாலி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது அவருக்கு சொல்லி அதிமுக இப்ப இந்த 2016 இருந்து மாத்தி பேசின கணக்கு எடுத்தா யாருமே தப்ப மாட்டாங்க. ஓபிஎஸ் மாத்தி பேசுறது இல்லையா? இபிஎஸ் ஆட்சி ஊழல்னாரு, அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில சேர்ந்தாரு, அவர் தான் சிறந்த தலைவர்னாரு, அதுக்கு பிறகு ஊழல் நடந்துச்சு, கொடநாடு கொள்ளை நடந்துச்சு அப்படின்னாரு. இப்படி மாத்தி எல்லாருமே பேசிருக்கீங்க. பேசாத ஆளே கிடையாது. உதயகுமார் பேசிருக்காரு, நீங்க பேசிருக்கீங்க, கண்ணஞ்சி பேசிருக்கீங்க, ஓபிஎஸ் பேசிருக்காரு, எல்லாரும் பேசிருக்கீங்க. சோ அது ஒரு அழகான எப்படி எடுத்துக்க முடியும்? ஓபிஎஸ் பேசினது ஒரு குற்றச்சாட்டு, ஓபிஎஸ் பேசினது கோடநாடு கொலை கொள்ளை நிகழ்வு மாத்தி எல்லாரும் பேசுறீங்க. அது ஒரு அழகா வச்சுக்க வேண்டாம். அடுத்து அதாவது மாத்தி பேசுறது வேற, மாத்தி சால்ரா கட்டுறது வேற. உதயகுமார் பண்ணது எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. இல்ல உதயகுமார் சசிகலா தியாக தலைவி நீங்க, அப்புறம் அவங்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினீங்க, அப்புறம் திருப்பியும் அவங்க மேல சில குற்றச்சாட்டு சுமத்தினீங்க, அப்புறம் நான் எங்க சுமத்தினேன் நீங்க. இன்னைக்கும் சொல்றோம் அந்த கருத்துல மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள்ள போக கூடாதுன்னு அன்றைக்கும் நிலைதான் இன்றைக்கும், இன்றைக்கு நிலைதான் என்றைக்கும். இதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சசிகலா அவர்களின் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் கட்சி போக கூடாதுன்னு நினைச்சமே ஒழிய சசிகலா அவர்கள் ஒட்டுமொத்தமா ஒளிஞ்சு போகணும்னு நாங்க ஒரு காலமும் நினைச்சோம். இப்ப என்ன பிரச்சனை? திருப்பி அதாவது இப்ப கட்சி இப்ப ஒன்றா சேரணும், ஒன்றா இணையணுங்கிறது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய நிலைப்பாடா இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க போன வாரம் என்ன சொன்னீங்க? வேலுமணி தான் விரும்புறாரு. நீங்க இல்லையே, அவர் தெளிவா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார், எவ்வளவு விசுவாசமா இருக்கிறார். 1980 அதிமுக பாராளுமன்றத்துல தோல்வியை சந்திச்ச உடனே அப்ப பொதுச்சி தலைவர் எம்ஜிஆரால் கூட்டப்பட்ட பொதுக்குழுல நாஞ்சிலார் அருமையா பேசலாம். 4 மணிக்கு புரட்சி தலைவர் தான் எங்களுக்கு ஒன்று, மற்றவர்கள் எல்லாம் சைவர், அவரை தவிர வேற ஆட்களே இல்லைன்னு சொன்னவரு 6 மணிக்கு அறிவாலயத்துல போய் ஐயா கருணாநிதியை போய் சந்திச்சிட்டாரு. அதே போல கருணாநிதி அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கிருச்சு, இதோ அறிவாலயத்தை நோக்கி வைகோ சென்று கொண்டிருக்கிறான்னு சொன்னா வைகோ வண்டி போயஸ் கடை நோக்கி நீ எப்படி அப்படி ஒரு முடிவு கூறீங்களா? அவர் நீங்க சொன்னதை சீரியஸா எடுத்துக்காதீங்கிறீங்களா? எப்பயுமே சீரியஸா எடுத்துக்கிறாதீங்க. அதுக்கு நடைமுறை ஒன்று, பேச்சுவார்த்தை நடப்பது ஒன்று. என்ன நடக்குது? என்ன எல்லாம் நல்லதாவே நடக்கு, நல்லதா நோக்கியே நடக்கு. அதிமுக ஒன்று இணையணும் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட எல்லா நிர்வாகிகளும் இன்க்ளூடிங்
பழனிசாமி உட்பட ஒன்று இல்லைன்னா நம்ம தெருவுல போயிருவோங்கிற சிந்தனைக்கு வந்துட்டதாகவே எங்களுக்கு தகவல். ஓகே, திரு மணிகண்டன், நான் கேட்கலாம். திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க. நீங்க இங்க கருத்துக்களா பிரஸ் மீட்ல சொல்றத வச்சு மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு சில அனெக்டோட்ஸ் எல்லாம் கொடுக்கிறார். சோ இன்னமும் கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை முந்தி தருவது தினத்தந்தி, செய்திகளை முந்தி தருவது தந்தி டிவி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே எப்படியோ நீங்க மோப்பம் முடிச்சிட்டீங்க. அதாவது மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய முதுபெரும் தலைவர் திரு செங்கோட்டையன், இளைய இன்றைய எழுச்சி நாயகர் திரு எஸ் பி வேலுமணி இவர்களுடைய பெரும் முயற்சியில மரியாதைக்குரிய ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் தான் செய்த தவறை ஒத்துக்கிட்டு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் என்னை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு 3 நாளைக்கு நெடுஞ்சாலை நகர் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தப்ப பக்கத்துல அது இருந்து பார்த்தேன். நாளைக்கு செயற்குழுல அதை பத்தி பேசி திரு பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்த்த போறாங்க அப்படிங்கறது உங்க தந்தி டிவி மூலமா நான் ஒரு ஸ்கூப் நியூஸா சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஷோ முடிஞ்சிருச்சு போலாமா? ஷோ முடிஞ்சிருச்சு போலாமா? கண்ணன் சார் கிளம்பலாமா? அதாவது அடிக்கடி அவர் 2 புலிஸ் கொடுக்கறதுல வல்லவர், அது தெரியும் நம்மளுக்கு. அதாவதுங்க ஒண்ணு சொல்லிடுறாரு, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கையில பச்சை குத்திக்கிட்டு அதிமுகவுடைய தொண்டரா இருந்தவரு ஏதோ ஒரு மன விரக்தியின் காரணமா சுயேட்சையா போய் ராமநாதபுரம் சின்னத்துல நின்னு நான் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னுடைய துரோகத்தை குறிப்பிட்டு ராமநாதபுரம் பன்னீர்செல்வம், அதாவது 5 பன்னீர்செல்வத்துல 3வது இடத்துல நின்னார, டீ கிளாஸ்ல நின்ன பன்னீர்செல்வம் ஐயா அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு. அவருடைய மன்னிப்பு அநேகமாக நாளை ஏற்கப்பட்டு இன்னும் 2 நாட்களில் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் முறைப்படி இணைவார். இதுதாங்க நான் சொன்ன தகவல். நான் என்னங்க டூப் நியூஸ் சொன்னப்ப சரியா போச்சுங்களா? நான் சொன்னது மத்த பன்னீர்செல்வத்தை தான் நீங்க நிறுத்திருக்கீங்கன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணி கட்சி ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே போய் நான் சொல்றேன். நீங்க யார கேக்குறீங்க? நான் சொல்றது ராமநாதபுரம் ஐயா மரியாதைக்குரிய டீ கிளாஸ் சின்னத்தில் நின்னாரு, அவரை சொன்னேன். நீங்க யாரு? நம்ம தேனி பன்னீர்செல்வம் சொல்றீங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, அவருக்கு வாய்ப்பே இல்ல. அது ஃபைல் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சவரு ஒரு முறை சின்னத்தை முடக்கிட்டு 2வது தடவை முடக்கிறதுக்கு பாஜகவோட சேர்ந்து சதி பண்ணவரு, கட்சியை என்னென்ன வழியில கேவலப்படுத்தணுமோ அத்தனை வேலையும் பண்ணவரு, கருணாநிதியை புகழ்ந்தவரு, அவரு மகனை புகழ்ந்தவரு, 2 கோடி தொண்டர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிக்கிறார். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், நீங்க சொல்ற தேனி பன்னீர்செல்வத்தை ஒருவேளை தாயுள்ளத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிச்சு அவர் கட்சியில சேர்த்தினார்னா இந்த கட்சியில இருக்கிற 2 கோடி தொண்டனும் அந்த கட்சியை விட்டு அந்நியப்பட்டு போயிடுவான். அவ்வளோ பெரிய கொலைபாதக துரோகத்தை பண்ண அந்த தேனி பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் அதிமுகவில் சாப்டர் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ் அப்படிங்கறது தான் உள்ளபடியே நிலைமைங்க. அதே மாதிரி கண்ணன் சொன்னதை ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, கண்ணனுடைய ஆதங்கம், ஏப்பா அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேக்குற புலவர, இந்த 4 பேர் இருப்பீங்க எங்கப்பா பெங்களூரு? தந்தி டிவியோட இது காலையில தான்பா பார்த்தேன், யூடியூப்ல 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல பாத்துருக்காங்க. நேத்து போட்டு எல்லாம் பட்டவர்த்தனமா உடைச்சு பட்டைய சாத்திட்டாரு. 4 பேர் தான் இருந்தீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.